எனக்காக அல்ல, நமக்காக போராடினான். அந்த தலைவனுக்கு மகனாக பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? என்னை தனியாக எல்லோரையும் விட்டு தனியாக உட்கார வைத்திருக்கிறார்கள். சுத்தி துவக்கோடு ராணுவ வீரர்கள் வெறித்து பார்க்கிறான், தொலைநோக்கி பார்க்கிறான். இந்த திசையைத்தான், உங்களைத்தான், என்னையைத்தான், உலகெங்கும் பரவி வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் மகனையும் மகளையும் தான் பார்க்கிறார். கடைசியாக என்ன நிகழ்ந்தது? என் உடன் பிறந்தார்களை எண்ணி பாருங்கள். ஒரு நொடி கற்பனை செய்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், இந்த காட்சியை ஓட விட்டு பாருங்கள். வெறுமேலோடு ஒரு மகன், சிறுவன், 5 குண்டுகளை நெஞ்சில் அடுக்கடுக்காக பாய்ச்சி அந்த துப்பாக்கி அவன் நெஞ்சுக்கு நேரே நீட்டுகிற போது அந்த பிஞ்சு மகன் என்ன நினைத்திருப்பான் என்று பாருங்கள். எப்படிப்பட்ட வீரன்! வீரன் என்றால் நம் பிள்ளை பாலச்சந்திரன் தான் மாபெரும் வீரன். தமிழ் பரம்பரையின் வீரத்தை உலகிற்கு காட்டியவன். தனித்து நின்றாலும் பிரபாகரன் என்ற பெருவீரனின் மகன் 5 குண்டுகளை நெஞ்சில் தாங்கிய அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக சாகிறேன் என்று வெற்று உடம்பில் சின்ன நெஞ்சில குண்டை தாங்கி செத்து விழுந்தார். அந்த படத்தை பார்த்தால்